நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவிகளை வழங்கினார். வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமரிடம் அறிக்கை அளிக்க உள்ளதாக கூறியிருக்கிறார். கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதி கொட்டி தீர்த்த அதி கனமழை நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களை அடியோடு புரட்டி போட்டது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கினார். கால்நடைகளை இழந்தவர்கள், குடிசை வீடுகளை இழந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. அப்போது கண்கலங்கிய பெண்ணை கனிமொழி எம்பி தேற்றினார். வெள்ளத்தில் சேதமடைந்த பக்கப்பட்டி பாலத்தை பார்வையிட்ட உதயநிதி நெடுங்குளம், பருவூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றார். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் உதயநிதி நிவாரணப் பணிகள் முறையாக நடைபெறுவதாக கூறினார். 100 வருஷத்துல பெய்யாத ஒரு மழை பெய்ஞ்சிருக்கு. அதனால எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பு. நாங்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்தால் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இதேபோன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கினார். தென் மாவட்டத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழக அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். தென் பகுதிகளில், தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது. தூத்துக்குடியில் நிவாரண முகாம்களை பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த தமிழிசை ஒரு பெண்ணின் குழந்தையை தூக்கி கொஞ்சினார். இதேபோன்று நெல்லை சிந்துபூந்துறை பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழிசை நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதற்கிடையே நெல்லை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த கருப்பன்துறை பாலத்தை சீரமைக்கும் பணியை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மக்களின் துயர் துடைப்பதில் அரசு முழு கவனத்துடன் செயல்படுவதாக கூறினார். மக்களுடைய துயர் துடைப்பதில் தான் இந்த அரசு கவனம் செலுத்தும் மொழிய இதெல்லாம் முடிஞ்சிட்டு மக்கள் ஒரு மனநிலை எல்லாம் நிம்மதியான ஒருபாடு அரசியல் என்ன பேசினாங்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக. முதலமைச்சர் தினமும் 5-6 முறை தொடர்பு கொண்டு சீரமைப்பு பணிகள் குறித்து கேட்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு செய்கிறார். நெல்லை, தூத்துக்குடி மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி பாதிப்புகளை ஆய்வு செய்ய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நியமித்துள்ளதாக தெரிவித்தார். இதன்படி விமானம் மூலம் சென்னைக்கு நிர்மலா சீதாராமன் நேற்று இரவு வந்தடைந்தார். தூத்துக்குடிக்கு இன்று காலை செல்லும் அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்தோனியார் பாளையத்தில் ஏற்பட்டுள்ள சாலை சேதம், கோரம்பள்ளம் குளம், ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.